நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்க அவங்க அம்மாவும் பொண்ணு வராங்க. சரி அவங்களுக்கு இடம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருது. அதுவும் அந்த நீங்கள் உட்காந்துருந்தீங்கல்ல, அங்கே உட்காந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் உட்காந்துருந்த இடத்துல உட்காந்த லேடி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கெல்லாம் சின்ன சின்ன அடியோடு தப்பிச்சிடுறாங்க. இது என்னடா ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, நம்ம ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 2-3 ஹீரோ இருப்பாங்களா, இல்லை ஒன் ஆஃப் தி ஹீரோ. அவர் அந்த ட்ரெயினில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பர்கரையும் ஜூஸையும் குடிக்காமல் அப்படியே கீழே போட்டு போயிருப்பான். அதை வச்சு அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் நடக்கலை, இது வந்து திட்டமிட்ட ஒரு ஆக்சிடென்ட், வேணும்ட்டே பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒரு கேங்கு தான் வந்து சம்மந்தப்படுத்திருக்காங்க. ட்ரெயினில் 10 செகண்ட் பார்த்த ஒருத்தரை எப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக தான் ஆச்சா இல்லை அது வேணும்னே ஏற்படுத்தினாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும். இவர் கூட 2-3 பேர்த்தை சேர்த்துக்குவாங்க. அந்த இறந்து போன லில்லியோட ஹஸ்பண்டும் சேர்த்துக்குவார். அவர்லாம் மாஸ் காட்டுவார் ஃபைட்டில். இந்த படம் நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த படம் யூடியூப்பில் தமிழ்லேயே இருக்குது. ஜஸ்டிஸ் ஆஃப் ரைடர்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவினே சொல்லலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிக்காமல் போகும். நல்ல படம் தான், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.